ஒரு கிராமத்தோட எல்லையில் ஒரு ஞானி தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு நாள் பார்க்குறாரு, ஒரு கருப்பான ஒரு உருவம் அந்த ஊருக்குள்ளே நுழையிறத அவர் கவனிக்கிறாரு. உடனே அந்த உருவத்தை நிறுத்தி ஞானி கேட்குறாரு, நீ யார், எதுக்காக வந்து இங்கே நுழையிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த உருவம் சொல்லிச்சான், நான் வந்து மரண தேவதை, நான் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு 500 பேரோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து ஒரு நோயை பரப்ப போகிறேன், அந்த நோயிலிருந்து நான் 500 பேரோட உயிர்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மரண தேவதை சொல்லிச்சான். ஞானிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியல, ஏன்னா அது இயற்கையோட விதி. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் நிறைய பேர் நோயால் பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் இறந்து போகிறாங்க. மொத்தமாக பார்க்கும்போது அந்த ஊரில் மொத்தம் 5000 பேர் இறந்து போகிறாங்க. உடனே ஞானிக்கு பயங்கரமான கோபம். இந்த மரண தேவதை என்கிட்ட பொய் சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. மறுபடியும் அந்த மரண தேவதை அந்த கிராமத்தை விட்டு வெளியேறத அந்த ஞானி பார்த்துட்டு கேட்குறாரு, நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்ட, நீ வந்து என்ன சொன்ன என்கிட்ட, 500 பேரோட உயிர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு தானே என்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ இப்போது 5000 பேரோட உயிர் எடுத்திருக்கியே, இது உனக்கே நியாயமா? நீ மரண தேவதைன்னு சொல்கிற, ஆனால் உன்கிட்ட கூட வந்து நேர்மை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஞானி ரொம்ப கடுமையாக அந்த மரண தேவதையை பார்த்து கேட்குறாரு. அப்போ மரண தேவதை சொல்லிச்சான், நான் 500 பேரோட உயிர் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் அந்த நோய் தன்னை தாக்கிருமோங்கிற பயத்திலேயே மீதி இருக்கிற 4500 பேரும் தன்னோட உயிரை விட்டுட்டாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மரண தேவதை சொல்லிச்சான்.